ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கும்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு பொடி தாங்க பார்க்க போகிறோம். என்ன பொடினா முருங்கைக்கீரை பொடி தாங்க. முருங்கைக்கீரையை கீரையாக சமைச்சு கொடுத்தாலோ கூட்டாக வச்சு கொடுத்தாலோ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடியாக சாதத்தில் கொட்டி கலரனாலோ இல்லை இட்லி தோசைக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட்ருவாங்க. அதில் எடுத்தும் போட முடியாது பாருங்கள். வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு நான் ரொம்ப குட்டி குட்டி கப்பில் தாங்க எடுத்து அளந்துக்கிட்டேன். நல்லா வறுத்துக்கங்க. நான் ஒரு குட்டி கப்பில் 2 கப்பு போட்டேன். ஏன்னா என்கிட்ட கீரை நிறைய இருந்ததுனால நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே நம்ம உளுத்தம்பருப்பு வறுக்கும் போது ஒரு நல்ல அரோமா வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பையும் அதே மாதிரி நல்லா வறுத்து எடுக்கணுங்க. நீங்கள் இதை கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி, முடி கொட்டுறது எல்லாமே நல்லாவே க்யூர் ஆகுதுங்க. எனக்கே நிறைய முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருந்தது. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா துவரம்பருப்பும் போட்டுக்கோங்க. துவரம்பருப்பும் அதே மாதிரி நல்லா வறுக்கணும். இந்த பொடி கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய விலை விற்கிறாங்க. சில கடையில் பார்த்தீங்கன்னா நான் 600லாம் பார்த்துருக்கேன், 500க்குலாம் பார்த்துருக்கேன். நமக்கு கீரை மிஞ்சி மிஞ்சி போனால் 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே தாங்க இருக்கும். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபாய்க்குள்ளே கூட ஆகாது. இதை நம்மளே செஞ்சுக்கலாமே, எதுக்கு கடையில் வாங்கி சாப்பிடணும்? நம்ம கொஞ்ச நேரம் மெனக்கெட்டால் போதுங்க. அதுக்கப்புறமா தனியா போட்டுக்கோங்க. தனியாவும் இதே போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த தனியா எதுக்கு நான் நிறைய போடுறேன்னா, தனியாவோட போடுறதுனால இந்த கீரையோட பச்சை ஸ்மெல் சுத்தமாக தெரியாதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சில கீரை லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த தனியா போடுறதுனால நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா நான் மிளகு போட்டிருக்கேன். மிளகையும் நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு ஃபஸ்ட்டு லேசாக நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. எள்ளு போடணும். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட கருப்பு எள்ளு இருந்ததுனால நான் கருப்பு எள்ளு தான் போட்டேன். எள்ளு ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எள்ளு சேர்த்துக்கிட்டேங்க. எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக காஞ்ச மிளகாவும் அதே மாதிரி கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கிறேன். நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு காரம் சுத்தமாக தெரியாதுங்க. டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு கருப்பாக ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா பூண்டு அப்படியே நம்ம போட்டு அரைச்சிட்டா சீக்கிரமே பொடி கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் பூண்டை கொஞ்சம் நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக்கும் சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே மெனக்கெட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற இந்த லைக்கும் சப்ஸ்கிரைபரும் என்னை இன்னமும் மோட்டிவேட் பண்ணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பொடியை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு வீட்லேயே செஞ்சுக்கலாம். அப்படி ஒன்றும் வேலையும் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸி தான். ஃப்ரீ டைம்ஸில் நம்ம இருக்கும் போது இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம கையால் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்ததாக இருக்கும். அதுக்கப்புறமா புளி போட்டுக்கோங்க. புளியும் இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. புளி நல்லா மொறுன்னு வறுக்கணும். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் நல்லா அரையும். அந்த புளி போட்டதும் புகை வரும். யாரும் பயப்பட வேண்டாம், அது அப்படி தான் இருக்கும். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு பேனுக்கு மாற்றிக்கங்க. அதுக்கப்புறமா கடைசியாக முருங்கைக்கீரை. நான் முருங்கைக்கீரை ஆல்ரெடி வாஷ் பண்ணி நல்லா ஒரு 3-4 நாள் நிலக்காய்ச்சல்லே காய வச்சு எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு வாட்டி கடாயில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. முதல் வாட்டி அரைக்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி கொரன்னு தான் இருக்கும். 2வது வாட்டி திரும்ப அதே மாதிரி அரைக்கும் போது உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் தாங்க ரொம்ப மெயின். அதையும் போட்டு நல்லா கலந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து நம்ம முதல்ல அரைச்சதையும் 2வது அரைச்சதையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சா நல்ல பவுடர் மாதிரி வருங்க. இந்த மாதிரி அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக்கும் சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள். பொடி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.